வெளியே போகும்போது என் ஹேண்ட்பேக்கை தூக்க அசிங்கப்படக்கூடாது. அதான் இப்பயே தூக்கிட்டேனே. ஓகே. இது ஒரு சின்ன டைலாகாக இருக்கலாம், பட் இது உண்மையாகவே ட்ரூ தான். ஒரு மென் வந்து ஒரு உமனோட ஹேண்ட்பேக்கை தூக்கிட்டு போகிறது என்ன அவ்வளோ பெரிய விஷயமானா கண்டிப்பாக சில ஆண்கள் வந்து அது ஈகோவாக நினப்பாங்க. பட் என் ஹஸ்பண்ட் அப்படி இல்லைன்னு நினைக்கும் போது எனக்கு உண்மையாகவே பெருமையாக இருக்குது. என் ஹஸ்பண்ட் கிட்ட நிறைய குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம் அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்ச அட்மையர் ஆனது என்ன அப்படின்னா, அவர் வந்து குழந்தைங்களை பார்த்துக்கிற விதங்கள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எங்கே இருந்தாலும் எங்கள் 3 பேர் மேலே அவருக்கு ஒரு கண் இருந்துகிட்டே இருக்கும். அது வெளியில் போனோம் அப்படின்னா சொல்லவே தேவையில்லை. அது வந்து 360 டிகிரி கேமரா மாதிரி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். நான் பெற்றது என்னவோ நான் தான். அந்த ஆப்ஷன் நான் பெற்றுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தால் கூட அதை கூட அவர் பெற்றிருப்பார். ஸோ அந்த மாதிரி தான் அவருக்கு குழந்தைகள்னால் என்ன கேட்டாலும் அதை கரெக்டாக வாங்கி கொடுக்கறது மட்டும் ஒரு பேரண்ட்டாக இருக்க முடியாது. யார் வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஒரு நல்ல பேரண்ட் அப்படின்னு கூட எல்லாருமே சொல்லுவாங்க. பட் என்னை கேட்டால் நான் வந்து ஒரு நல்ல பேரண்ட்டா அப்படின்னு கேட்டால் அது வந்து கிடையாதுன்னு சொல்லுவேன். என்ன சமைச்சு கேட்குறாங்களா கொடுப்பேன், பாடம் படிக்க வைக்கணுமா படிக்க வைப்பேன், எல்லாமே நான் பண்ணுவேன். பட் இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது என்னவோ நான் கிடையாது, அவர் தான். எப்போ என்ன மூடில் இருந்தாலும் கூப்பிட்டாலும் குழந்தைங்க அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக அவர் வந்து அது அவருக்கு தெரிஞ்ச விதமாக அவங்க கூட வந்து விளையாடுவாங்க. அவங்க என்ன கேட்டாலும் அதை செய்வார். நோ சொல்கிற இடத்துல நோ சொல்லுவார். அது ஏன் நோ சொல்கிறன்றதை புரிய வைப்பார். உண்மையாகவே அவர் வந்து ஒரு பெஸ்ட் ஹஸ்பண்ட் அப்படின்னா நான் கண்டிப்பாக 100க்கு 100 கொடுப்பேன். பட் அதை தாண்டி ஒரு பெஸ்ட்டு அப்பாவா அப்படின்னா கண்டிப்பாக நான் அவருக்கு 1000 மார்க் கூட கொடுப்பேன். ஏன்னா எங்கே இருந்தாலும் அவரோட ஒர்க்கை நான் தான் பார்க்கணும் குழந்தைகளன்றதை அவர் என்றைக்குமே நினச்சதே கிடையாது. எந்த இடமா இருந்தாலும் அவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் கேர் பண்ணிப்பாங்க. அவர் எப்பயுமே ஒரு கிரேட்டான அப்பா தான். உங்கள் ஹஸ்பண்ட் எப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள்.